ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் சில்லி ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். சொரா மீன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு ஃப்ளஷ் நிறைய இருக்கிற மீனை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சால்ட்டு, பெப்பரு, இது ரெட் சில்லி சாஸு, கார்ன்ஃப்ளவர், இது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக அரிஞ்சது, கேப்சிகம் க்யூப்ஸாக அரிஞ்சது, இது ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்ஸ் அண்டு ஆனியன் பார்ட்ஸு, இது டொமேட்டோ சாஸு, வினிகர், ஒரு முட்டை, சோயா சாஸ். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இது ஒரு ஸ்பூன் வினிகர், ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம், கார்ன்ஃப்ளவர், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃபிஷ்ஷை. இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றி நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ரெடியாக. இப்போ நம்ம கிரேவிக்கு ஃபஸ்ட்டு அதே ஆயிலில் காஞ்ச மிளகா, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன்ஸை சேர்த்துடலாம். இந்த ஆனியன்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக குடமிளகாவையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் கிட்ட வினிகரையும் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்ஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துலா தட்டில் உன்னை வைத்து நிகழ் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்து பேசும் முன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆருயிரே. ஓ நிழல் போல விடாமல் உன்னை
தொடர்வேனடி புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி வினானூறு கனாவும் 100 விடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக உள்ளமும் புண்ணானதே. இப்போது கிரேவி ஓரளவுக்கு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா நம்ம வதக்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபிஷ்ஷோடு சேர்த்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை இந்த மசாலாவில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றாமலே செய்யலாம். சில்லி ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.